வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். மனுஷங்களான நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்கான தேவைன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த ஒரு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட், அதான் பைக் அண்ட் ஸ்கூட்டர் மாதிரி தேவைகள் நிச்சயமாக இப்போ கரண்ட்டாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஹெவினே சொல்லலாம். இந்த ஒரு நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ், ஏகப்பட்ட ப்ரைஸிங் வேரியண்ட்டில் உங்களுக்கு இருக்குது. பட் ஆனால் நமக்கு தேவை என்னமோ நம்மளுடைய டே டு டே லைஃப் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு பைக், அதுவும் அஃபோர்டபுளான ப்ரைஸிங். அதனால் இன்னைக்கு நம்முடைய டாப் 5 மோஸ்ட் லோ ப்ரைஸ் பைக்ஸோட ஒரு லிஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த கரெக்ட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா என்னுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அது இல்லாமல் இந்த லிஸ்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ப்ரைஸ் பேசிஸில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 5th பிளேஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸிங் குறைஞ்சிட்டே போகும். ஆக மொத்தத்தில் அப்படியே ஃபஸ்ட் பிளேஸில் உங்களுக்கு இந்த நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் பைக் வச்சிருப்போம். அதுக்கு ஸ்கிப் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடாது. எல்லா பைக்கும் பாருங்கள், மேபி அதுவும் உங்களுக்கு பிடிக்கலாம், அது உங்களுடைய பட்ஜெட்டில் இருக்கிறான். சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்டிங்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம டிவிஸோட சார்சிட்டி ப்ளஸ். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் டோன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி நல்ல ஒரு அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான டிசைன் டோனில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டர் பைக்னே சொல்லலாம். டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி ஓரளவுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோன்லேயே இருக்குன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இதில் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு தான். இந்த இன்ஜினோட 8.08 bhp பவர்ஸும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு மிட் ரேஞ்சு நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 68 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினப்போ அரௌண்ட் ஒரு 60 to 70 ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஓரளவு இன்ஜின் செக்மெண்ட்டில் அதான் அந்த ஒரு சிட்டி கம்யூட்டுக்கு ஏற்ற பெஸ்ட்டான ஒரு மிட் ரேஞ்ச் பவர் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு இன்ஜின். பட் ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம் இந்த இன்ஜின் பொறுத்த அளவுக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷனாக வந்துடும், பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் மட்டும்தான். பிரேக்கிங் பைட்டு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 115 கிலோ கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 785 mm கிட்ட வரைக்கும் வருதுப்பா. சீட் ஹைட் ஓரளவுக்கு கம்மி, வண்டியோட வெயிட்டு ஓகே தான்றப்ப உங்களுக்கு வண்டியோட ஹேண்ட்லிங் ரொம்ப கஷ்டமான இருக்க போகிறதுல ஈஸியான ஒரு ஹேண்ட்லிங் அண்ட் ரேஞ்சில் இந்த டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ் இருக்க போது. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 86,000 ஸ்டார்டிங் ஆகுதுங்க. அதனால தான் இது இந்த லிஸ்டிங்கில் 5th பிளேஸ் பிடிச்சிருக்கு. டாப் மாடல் பொறுத்த அளவுக்கு அது ஒரு 98,000 கிட்ட வரைக்கும் வருது. பட் நம்ம கணக்கு எடுத்துக்கிறது என்னமோ பேஸ் மாடல் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் ஹோண்டாவோட ஷைன் 100 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு நல்ல டிசைன் டோன்னே சொல்லலாம். கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும், அவ்வளோதான் விஷயம். அது இல்லாமல் இந்த வண்டியோட டிசைனில் வந்து அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷை ஹோண்டா ஒரு அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயமும் இந்த வண்டியோட டிசைனில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 98.98 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு தான். இந்த இன்ஜினால 7.28 bhp பவர்ஸும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா 60 km இருக்குன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஒரு 60 kmன்றது 65 km வரைக்கும் சொல்கிறாங்க. 100 ccக்குன்னு பார்க்கும்போது 65 km ஓகேவான ஒரு மைலேஜ் தான். பட் இருந்தாலும் இந்த வண்டியோட இன்ஜினில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா, இந்த வண்டியோட அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஒரு ரன்னிங் ஆஃபர் பண்ணும் உங்களுக்கு. இந்த ஒரு 100 ccல எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிஃபைன்மெண்ட் இருக்கிற ஒரு இன்ஜினா அது நிச்சயம் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100 தான். அதெல்லாம் பவர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு சிட்டி அண்ட் ரூரல் யூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோ அண்ட் ஃபோக்கஸ்டாக கொடுத்துருக்காங்கன்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு டே டு டே யூசேஜுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை ஆஃபர் பண்ணுறது. அதுக்கடுத்து ஸ்க்ளச் பொறுத்த அளவுக்கும் செம்ம லைட்டாக இருக்குது இந்த ஒரு வெஹிக்கல்லாம். அந்த ஒரு விஷயமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் பிரேக் மட்டும்தான், டிஸ்க் பிரேக் ஆப்ஷனாக கூட கிடையாது. சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கும் ஓகேவான ஒரு ரேஞ்சு தான். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் 99 kg தான். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 786 mm தான் வருது. அப்படின்னு பார்க்கும்போது வண்டியோட ஹேண்டலிங்லாம் ரியலி ஈஸி. வண்டியோட வெயிட்லாம் ரொம்ப கம்மின்றனால உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. பட் வண்டியோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துச்சு, அந்த ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணேன், அதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 84,000 ஸ்டார்டிங் ஆகுதுங்க. இல்லை வேரியண்ட்லாம்
கிடையாது. அப்போ 84,000 கிட்ட தான் வருதுன்றப்ப இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு 100cc எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ அதுவும் நம்ம ஹோண்டா தரப்புலனா நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100 ரெயிலி உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு மாடலு நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே ஒரு லீனான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடியது தான். பட் ஆனால் இதில் கொஞ்சம் ஃபேன்சி எலமெண்ட்ஸ், அந்த ஒரு வீலு, அதுக்கடுத்து அந்த ஹேண்ட் கார்டு, அது இல்லாமல் கிராஃபிக்ஸ், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த வண்டி பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக வச்சுருக்குன்னே சொல்லலாம். அது இல்லாமல் டிஆர்எல் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் டிசைன் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிள். சரி நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் யூனிட் வருதுன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதர் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் விஷயம் அந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இதில் வந்து ஒரு 115.45cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். இந்த இன்ஜினோட 8.48 bhp பவர்ஸும் 9.91 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஒரு 110cc ஒரு பெஸ்ட்டான ஒரு லோ எண்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 90 வரைக்கும் சொல்கிறாங்க. வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 70 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தான் இருக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் இந்த இன்னோட ரிஃபைன்மெண்ட் பற்றி சொல்லலாம், ரொம்ப சூப்பரான ரிஃபைன்ட் இன்ஜின் சொல்ல முடியாது, கொஞ்சம் சுமார் தான். அதனால் இதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ ஒரு லாங் லைஃப் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்லாம் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான். இதில் உங்களுக்கு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வரும் பேஸ் மாடலில். நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கிறப்ப அதில் உங்களுக்கு ஏபிஎஸ் வருங்க. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே ஏபிஎஸ் வச்சிருக்க ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்னா அது நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 119 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் கொஞ்சம் ஹைட்டு தான், பட் வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்கள் கம்மியாக இருக்குன்றப்ப ஹேண்டலிங் ஓகே, பட் ஷார்ட் ரைடர்ஸ் கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து எடுத்தால் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒரு சஜஷன். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 83,000லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. அது இல்லாமல் இது வந்து ஒரு 5-speed டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு 110 5-speedன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறீங்கிறப்ப இந்த பைக் மேபி உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். ஆமாங்க, இதில் ஏபிஎஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த வண்டியோட டாப் மாடலில் வரும். அது வந்து ஒரு 95 கிட்ட வரைக்கும் வருது. பட் நம்ம பார்க்குறது பேஸ் மாடல் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் வரும். சரி இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100. ஆமாங்க, திரும்பியும் ஒரு பஜாஜோட ஒரு வெஹிக்கிள் தான் இந்த லிஸ்டிங்கில் இடம் பிடிச்சிருக்கு. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 102cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். இந்த இன்ஜினில் 7.98 bhp பவர்ஸும் 8.34 Nm ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் இதுவுமே இன்னும் ஒரு 90 85 அது மாதிரி ரேஞ்சு கிட்ட போக முடியும். பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு 100cc ஏற்ற ஒரு லோ எண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த வண்டியில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 72 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. ரியலி இந்த ஒரு 100cc செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ், அதுவும் கம்பெனி ரிப்போர்ட்டரில் ஒரு பெஸ்ட் மைலேஜ்னு பார்த்தோன்னா அது நம்ம பஜாஜ் பிளாட்டினா 100னே சொல்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் இந்த வண்டியோட மைலேஜ் வந்து 72 தரும், நீங்கள் எப்படி ஓட்டினாலும் 72 தரும்லாம் சொல்ல முடியாது. இந்த வண்டியோட மைலேஜ்ன்றது உங்களுடைய வண்டி இன்ஜின் கண்டிஷன், அதுக்கடுத்து உங்களுடைய ரைடிங் ஸ்டைலில் டோட்டலி டிபெண்ட். நீங்கள் நல்ல வண்டியை மெயின்டைன் பண்ணிட்டு நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப மேபி இதை விட கூட பெட்டர் மைலேஜ் கிடைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வண்டி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் ஒரு மோசமான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மைலேஜ் கம்மியாக தான் இருக்கும். அதனால் மைலேஜ் டோட்டலி நீங்கள் ஓட்டுறதுல டிபெண்ட் ஆகிருக்குன்ற ஒரு விஷயத்தையும் மறந்துடாதீங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் ட்ரம் பிரேக் மட்டும் தான். சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் ட்ரம் பிரேக்காக இருந்தாலுமே நல்ல ஒரு பைட்டு ஃபீல் ஆகக்கூடிய ஒரு ட்ரம் பிரேக்ஸ் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளில். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 117 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு இதுவுமே அரௌண்ட் ஒரு 807 mm கிட்ட 807 mm கிட்ட தான் வருதுன்றப்ப இந்த வண்டியோட சீட் ஹைட்டுமே அதிகம். பட் ஓகே தான் வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 75,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 83,000 கிட்ட வரைக்கும் வருது. இது ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் தரக்கூடிய ஒரு 100cc எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்போ பஜாஜ் பிளாட்டினா 100 ரெலி உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸ்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் ஹீரோவோட HF டியூலக்ஸ். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டரை இன்னும் கொஞ்சம் சிம்பிள்
சிம்பிளிஃபை பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு டிசைன் வருமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் நம்ம ஹீரோட HF Deluxe. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 97.2 cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி சொல்லணும் வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ப்ளெண்டர் ஓட்டினீங்கன்னா எக்ஸாக்ட் இந்த வண்டி ஓட்டின மாதிரி தான், ரெண்டுத்துக்கும் ஒரே இன்ஜின் தான், மேலே அந்த கவர் மட்டும் தான் மாறுதே. சரி ஓகே, இந்த இன்ஜினாலும் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா 7.91 bhp பவர், 8.05 Nm ஆஃப் டார்க் பொறுத்து முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதான் இதுவுமே அந்த ஒரு லோ எண்ட் ஃபோக்கஸ் தான், உங்களுக்கு அந்த ஒரு டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் ரூரல் அண்ட் அர்பன் அது மாதிரி எல்லா வித யூஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். பட் ஹைவேஸ் டூரிங் அது மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 65 km இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி இதை விட கூட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் ட்ரம் பிரேக் தான், IBS பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. நீங்கள் பின்னாடி பிரேக்கில் அந்த அளவுக்கு பைட் எதிர்பார்க்க முடியாது, பட் முன்னாடி பிரேக்கில் ஓரளவுக்கு நல்ல பைட் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 110 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு இதுவுமே ஒரு 805 mm கிட்ட வரைக்கும் வருது. இதோட சீட் ஹைட்டும் கொஞ்சம் அதிகம், பட் வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸி தான். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸிங் உங்களுக்கு பேஸ் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 72,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 86 வரைக்கும் வருது. பட் ஆனால் பேஸ் மாடல் பொறுத்த அளவுக்கு 72ன்றது ரியலி இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஒரு பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த ஹீரோவோட HF Deluxe உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸ்னு சொல்லலாம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5 லிஸ்டிங்கில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு டைம் வச்சுங்க. பாய், see you later.